நன்றிக்கடன் எனும் பாரத்தை உயர்த்தினாய். திக்குமுக்காடுகிறேன் நண்பா. மேலும் பாரம் சுமக்க இயலவில்லை. நீ கூறுவது தவறு கர்ணா. நான் உனக்கு எந்த உபகாரமும் செய்யவில்லை. நீ பெற்றது அனைத்தும் உன்னுடைய வீரத்தை கொண்டு பெற்றவை. அன்று அறிவிழந்து ஆத்திரம் கொண்டு உன்னை தாண்ட குலத்தோன் என்றேன். அது உண்மைதான் மித்திரா. அதில் தவறொன்றும் இல்லையே. அன்று நீ கூறிய வார்த்தையானது என் ஹிருதயத்தை புண்படுத்தவில்லை. ஆனால் என் ஹிருதயம் புண்பட்டது. உன் மனம் கவர்ந்த மித்திரனான நான் தர்மத்தை பற்றி நன்கு அறிந்தவனே. இருப்பினும் தர்மத்தின் வழி நடக்க இயலாதவன். இப்பாதை விட்டு விடுபட எண்ணினாலும் இதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் தவித்து மீண்டும் அதே அதர்ம வழியில் உழன்று கொண்டு வாழ்பவன். செல்லும் பாதை தூய்மையற்றதானாலும் உன் மனம் தூய்மையானதாகும். என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? பரிபூரண நம்பிக்கை உள்ளது. இன்று உன் உதவி எனக்கு தேவை மித்ரா. என்னை காப்பாற்று மித்ரா. இல்லேந்தி நிற்கும் இந்த வீரன் ஒரு ராஜ்யத்தின் அரசனானார். இவன் அர்ஜுனனோடு போட்டியிடலாம் அல்லவா? பிரஜைகளே, சக்கரவர்த்தி எனும் ஸ்தானத்தில் உள்ள நான் இக்கணம் முதல் அந்த மாவீரனை அந்த தேசத்து அரசன் என அறிவிக்கிறேன். நான் உனது ஆணையினை மனமாற ஸ்வீகரிக்கின்றேன். நன்மை தீமைக்கு இடையினிலே விடையும் போரின் சக்தியும் வென்றிடுமா. அன்பு நீ வாசுதேவ் அடங்கா உபகாரம். ஆமா, சேதி தேசத்து சிசுபாலனிடம் நாம் சகாயம் பெற வேண்டும். சிசுபாலன் திறமையற்ற வீணன், கல்லை கூட வில்லென்று எண்ணும் மூடன். கிருஷ்ணன் அவனை ஒரே க்ஷணத்தில் நசுக்கி விடுவான். யாதவர்கள் அனைவரும் நடுங்குவது சக்கரவர்த்தி ஜராசந்தனை கண்டுதான். சக்கரவர்த்தி ஜராசந்தனின் சக்தியை பற்றி நீ அறிய மாட்டாய் மருமகனே. ஏனெனில் ஜராசந்தனை மாய்ப்பதென்பது இயலாத காரியமாகும். ஜராசந்தனின் தந்தை மகாராஜா பிரகத்ரதனுக்கு மனைவியர் இருவர். ஆனால் வாரிசு என்று ஒருவரும் இருக்கவில்லை. மகரிஷி சண்ட கௌஷிகனால் அரசன் ஒரு திவ்ய கனியினை வாரிசை பெற வரமாக பெற்றான். அரசன் அக்கனியினை இரண்டாக பிளந்து 2 மனைவியரையும் உண்ணச் செய்தான். 2 மனைவியரும் ஒரு பாலகனை 2 சரியான பாகங்களாக பிரசவித்தனர். அப்போது அரசன் ஜரா எனும் ராட்சசியை ஆராதித்தான். அவளும் தன்னுடைய மாய சக்தியினால் அவ்விரு பாகங்களையும் ஒன்றாக இணைத்தாள். அந்த பாலகனுக்கு அவள் உயிரையும் வழங்கினாள். ஜராவின் சக்தி அதில் அடங்கியது. ஆகையால் அன்று பிறந்த அக்குழந்தையின் நாமம் ஜராசந்தன் ஆனது. கிருஷ்ணனின் சகோதரியை விவாகம் செய்ய எண்ணினாய். யுவராஜர் வாலிப வயதை கொண்டவர் பாருங்கள், அதனால் காதலில் விழுந்து விட்டார். தாம் புகழ் பற்றி பலவாறு கேள்வியுற்றேன். தாம் இருக்கும் இடத்தில் ராஜதந்திரம் நிகழும், காதல் உருவாகாது. தமது ராஜதந்திரம் அங்கு தோல்வியுற்றதால் தாம் வெற்றி பெறும் எண்ணத்தில் மகதத்தை ஆளும் இந்த ஜராசந்தனை நாடி வந்துள்ளீர். சக்கரவர்த்தி, ஒரு வாசலானது அடைக்கப்பட்டு விட்டால் மறுவாசலானது திறக்கப்படத்தானே வேண்டும். தாம் கூறும் வார்த்தை எலிவளைக்கு பொருந்தும். ஒரு வளை மூடப்பட்டால் மறுவளை வழியாக வெளியே வராது முயல துவங்கும். ஆனால் சிங்கம் வாழும் குகைக்கு வாசல் ஒன்று மட்டுமே. அந்த வாசலை அடைக்கும் துணிவானது உலகில் எந்த சக்திக்கும் கிடையாது. தங்களிடம் நாங்கள் இப்போது எங்கள் சக்தியை வெளிப்படுத்த வரவில்லை. நாங்கள் மூவரும் தங்களிடம் வருகை தந்தது தங்களுக்கு நல் யோசனையை வழங்குவதற்காக. தாங்கள் ராஜசூய யாகம் நடத்தினால் அஸ்தினாபுர சேனையை தவிர யாதவர்களுடைய அனைத்து சக்தியும் தங்களுக்கு எதிராக ஆயுதம் உயர்த்தும். அரண்மனையில் ஒரே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அந்த அரண்மனை மங்கியுள்ளது என்று கூறுவார்கள். இன்று வாசுதேவ கிருஷ்ணன் என்பவன் தீபமாக இருந்தவன் சூரியனாகிவிட்டான். மகதத்தில் அவன் பெயரை உச்சரிப்பதே குற்றம்.
ஆனால் தாமோ அவன் புகழ் பாடுகிறீர்கள். தமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். வீரர்களே, மூவரையும் சிறைப்பிடியுங்கள்.